வணக்கம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25 mm அக்யூரசிக்கு ஸ்மூத் ஃபைல் பயன்படுத்தி ஃபைலிங் ஸ்டெப்ஸ் மற்றும் ஃபினிஷிங் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: வெர்னியர் ஹைட் கேஜ் மூலம் டைமென்ஷன்களை மார்க் செய்யவும், ஹாக்சாயிங் செய்வதன் மூலம் உலோகத்தை வெட்டவும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.25 mm துல்லியத்தில் படிகளை ஃபைலிங் மற்றும் ஃபினிஷிங் செய்யவும். ஃபிட்டிங் பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபிட்டிங் என்பது தேவையான பொருத்தத்தை பெற தேவையான அளவு அல்லது ஷேப்புக்கு டைமென்ஷன் அல்லது ஷேப்பை அடைந்த பிறகு பாகங்களை அசெம்பிளி செய்தலுடன் தொடர்புடையது. ஃபிட்டிங் செய்வதற்கு தேவையான செயல்பாடுகள் பொதுவாக ஒரு ஒர்க் பெஞ்சில் மேற்கொள்ளப்படுகின்றன. மார்க்கிங், சிப்பிங், சாயிங், ஃபைலிங், ஸ்கிரேப்பிங், ட்ரில்லிங், த்ரெட் கட்டிங் போன்றவை ஒரு ஃபிட்டிங் ஷாப்பில் செய்யப்படும் பல்வேறு செயல்பாடுகள். இதற்கு தேவையான டூல்ஸ்களை பட்டியலிடுவோம். ஸ்டீல் ரோல், டாட் பஞ்ச், பெஞ்ச் வைஸ், பால் பீன் ஹேமர், ட்ரில்லிங் மெஷின், ட்ரில் பிட், chisel, vernier caliper, file, lubricating oil, hacksaw blade with frame, surface table, scriber, vernier height gauge, tri-square, micrometer, marking media, angle plate. Plus or minus 0.25 mm துல்லியத்தில் ஸ்மூத் ஃபைல் மூலம் படிகளை ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்வதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். வெவ்வேறு கிரேட்ஸ் உடைய ஃபைல்களை பயன்படுத்தி செய்பொருளின் அனைத்து ஃபேஸ்களையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். ஒரு சர்ஃபஸ் டேபிளில் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 45 mm x 45 mm அளவுக்கு செய்பொருளை மார்க் செய்யவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி மார்க் செய்யப்பட்ட கோடுகளில் விட்னஸ் மார்க் செய்யவும். ஒர்க் பீஸை 45 mm x 45 mm அளவுக்கு ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி ஃபேஸ் B இலிருந்து 15 mm மற்றும் 30 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜ் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை பயன்படுத்தி ஃபேஸ் C இலிருந்து 15 mm மற்றும்
30 mm இல் parallel கோடுகளை மார்க் செய்யவும். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி வரைபடத்தின்படி பகுதி 1 இல் ப்ரொஃபைல் கோடுகளை விட்னஸ் மார்க் செய்யவும். வரைபடத்தின்படி சாயிங் செய்து அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி பிரிக்கவும். வரைபடத்தின்படி ஸ்மூத் ஃபைல் மூலம் படிகளை ஃபைல் செய்யவும். வெளிப்புற மைக்ரோமீட்டர் மூலம் பனிப்பொருளின் அளவை அளவிடவும். ±0.25 mm துல்லியத்தை பராமரிக்கவும். ட்ரை ஸ்கொயர் மூலம் சதுரத்தை சரிபார்க்கவும். அதேபோல் வரைபடத்தின்படி சாயிங் செய்து அதிகப்படியான மெட்டீரியலை வெட்டி பிரிக்கவும். வரைபடத்தின்படி ஸ்மூத் ஃபைல் மூலம் படிகளை ஃபைல் செய்யவும். வெளிப்புற மைக்ரோமீட்டர் மூலம் பனிப்பொருளின் அளவை அளவிடவும். ட்ரை ஸ்கொயர் மூலம் சதுரத்தை சரிபார்க்கவும். ஸ்மூத் ஃபைலை பயன்படுத்தி ஒர்க் பீஸை ஃபினிஷ் செய்து டீபர் செய்யவும். அதேபோல் வரைபடத்தின்படி பி பகுதியை ஃபினிஷ் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி ஏ மற்றும் பகுதி பி ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று பொருத்தவும். மெல்லிய கோட் ஆயிலை தடவி மதிப்பீட்டிற்காக பாதுகாக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வெர்னியர் ஹைட் கேஜ் மூலம் டைமென்ஷன்களை மார்க் செய்யவும், ஹாக்சாயிங் செய்வதன் மூலம் உலோகத்தை வெட்டவும், ±0.25 mm துல்லியத்தில் படிகளை ஃபைலிங் மற்றும் ஃபினிஷிங் செய்யவும். எனவே ±0.25 mm அக்யூரசிக்கு ஸ்மூத் ஃபைல் பயன்படுத்தி ஃபைலிங் ஸ்டெப்ஸ் மற்றும் ஃபினிஷிங் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவே ஆகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.